வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 1 இயற்கணிதம். இதில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். பயிற்சி 3.3 கொஸ்டின் நம்பர் 1. பின்வருவனவற்றில் முறையே f of x மற்றும் g of x ஆகியவற்றின் மீ போவா மற்றும் மீ போமா காண்க. மேலும் f of x பெருக்கல் g of x சமம் மீ போமா பெருக்கல் மீ போவா என்பதை சரிபார்க்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 21x ஸ்கொயர்ட் y 35xy ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஸோ 21x² y 35xy² எழுதியாச்சு. ரைட். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களே f of xன்னு எடுத்துக்கோங்க அண்ட் g of xன்னு எடுத்துக்கிறதுனால இதை நம்ம f of x அப்படின்ட்டு இது நம்ம g of x அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ரைட். அது இப்போ எழுதுங்க. தட் இஸ் f of x ஈக்குவல் டு 21x² y. அடுத்தது g of x இஸ் ஈக்குவல் டு 35xy². அவங்க கொடுத்த கண்டிஷன் என்ன? தட் இஸ் f of x பெருக்கல் g of xங்கிறது எதுக்கு சமமா இருக்கு? மீ போமா பெருக்கல் மீ போவா. மீ போமானா என்னது? மீ பெரு பொது மடங்கு. மீ போவானா மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு அர்த்தம். ரைட். கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? தட் இஸ் இந்த ரெண்டுக்குமே மீ போவா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எது ரெண்டுக்கும்? இந்த f of xக்கும் g of xக்கும். அதன் பின்ன என்ன பண்ணணும்? மீ போமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் f of xையும் g of xையும் பெருக்குனா அது மீ போமா பெருக்கல் மீ போவாவா இருக்குமா, அதுக்கு சமமாக இருக்குமா அப்படிங்கறதான் கேள்வி. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். 21x² y 35xy² மீ போவா பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நம்பருக்கு எடுத்துக்கலாம். 21க்கும் 35க்கும் அதான் இங்க போட்டிருக்கேன். மீ போவா 21,35. அதன் பின்ன நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த மீ போவா எதுக்கு பார்க்கலாம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த வேரியபிள்ஸ்க்கு, அதாவது x² yயும் xy²க்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாறிலிக்கு பார்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் மாறிகளுக்கு பார்க்குறோம். ரைட். இப்போ மாறிலிகளுக்கு எப்படி பார்ப்போம்? தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு எப்படி பார்ப்போம்னா இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நான் இங்கே போட்டுக்கிறேன். 21,35. இதை நம்ம ஏணி வகுத்தல் முறைப்படி நம்ம பார்த்தோம்னா தான் நமக்கு இந்த மீப்போவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன கிடைக்கும்? ஸோ 7வது வாய்ப்பாடில் போட்டிங்கன்னா ஸோ 7 3 21 7 5 35. சரி, இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவுமே பொதுவான வகுதி இல்லை, அதனால அதை அப்படியே நிறுத்திக்கலாம். அப்போ மீப்போவா எதனுடையது? 21 மற்றும் 35 மீப்போவா என்னவா கிடைக்குதுன்னா தட் இஸ் 7ன்னு கிடைக்குது. ரைட். இப்போ x² y மற்றும் xy² மீ பெரு பொது வகுத்தி என்ன அப்படின்னு பார்க்கணும். தட் இஸ் இதனுடைய வகுத்தி எதனா பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ல சிறிய அடுக்கை இங்க போடணும். இங்க பாத்தீங்கன்னா x² இருக்கு, இங்க x அடுக்கு 1 தான் இருக்கு. இங்க y⁴ இருக்கு, இங்க y² இருக்கு. அப்ப பாருங்க, ஸோ நம்மளுக்கு இங்க x² நம்ம போடக்கூடாது. அப்ப x⁴ அப்படிங்கிற x மட்டும் போடலாம். அதே போல y² போடக்கூடாது, y⁴. அப்ப xy தான் இதனுடைய மீப்போவா இருக்கும். ஸோ அதை நம்ம இப்ப எழுதிக்கலாம். தட் இஸ் xy. அப்போ இது ரெண்டினுடைய, அதாவது 21x² y 35xy² மீப்போவா என்னது? தட் இஸ் 7 பெருக்கல் x இன்டு y. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? இங்க இருக்கக்கூடிய மீப்போமா, அதாவது மீ பெரு பொது மடங்க பார்க்கணும். ஸோ அதான் நான் இங்க போட்டிருக்கேன். 21x² y 35xy² மீ பெரு பொது மடங்கு என்னன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு மீப்போமா பார்த்துக்கிட்டு அதன் பின்னாடி அதனுடைய வேரியபிள்ஸ், அதாவது மாறிகளுக்கு உண்டான மீப்போமாவை பார்த்துடலாம். சரி, நம்பர்ஸ்க்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸோ லேடர் டிவிஷன் தான் போடுவோம். தட் இஸ் 21,35. ஸோ நான் இப்போ இந்த ஏணி வகுத்தல் முறை போட்டுட்டோம்னா 7வது வாய்ப்பாட்டில் 3 21, அடுத்தது 7 35. மறுபடியும் என்ன பண்ணணும்? 3ஆல பண்றீங்க. 1 3 5 வந்து அப்படியே தான் வந்துடும். அடுத்து மறுபடியும் 5ஆல பண்றீங்க. 1,1. ஸோ மீப்போமா எப்படி பார்ப்போம்? கடைசியா இப்போ மீப்போமா எப்படி பார்ப்போம்? கடைசியில 1,1ன்னு வர்ற மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் போட்டுட்டு அது எல்லாத்தையும் பெருக்கிக்கணும். ஸோ அதுதான் மீப்போமா. ஆனா மீப்போவா வந்து நம்ம எப்படி பார்த்தோம்? தட் இஸ் அதனுடைய பொது வகுத்தி இல்லைன்னா நம்ம விட்டுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். 7 3 பெருக்குங்க. 7 3 21 21 5 105. அப்ப 21 மற்றும் 35 மீப்போமா என்னது? தட் இஸ் 7 பெருக்கல் 3 பெருக்கல் 5. தட் இஸ் என்னது? 7 3 21 5 105. x² y xy² மீப்போமா தான் நம்ம பார்க்கணும். இது மடங்கு தானே. மடங்கு அப்படின்னா இருக்கிறதுலயே அதனுடைய உயர்ந்தபட்ச அடுக்கத்தான் நம்ம எடுத்துக்கணும். இங்க பாருங்க, இங்க x² இருக்குது, இங்க x-னுடைய அடுக்குல 1 இருக்கு. அப்போ 1 பெருசா 2 பெருசா? 2 தானே பெருசு. அப்ப நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் x²ன்னு எழுதணும். அதே போல y கிட்டையும் வாங்க. ஸோ இங்க y-ல 1 இருக்கு, இங்க y-ல 2 இருக்கு. அப்ப 2 இருக்கிறது தானே உயர்ந்தபட்சம், அதுதானே மடங்கு. ஸோ அப்ப நம்ம அங்க என்ன போடணும்? ஸோ y²ன்னு போடணும். அப்ப இப்ப ரெண்டு ஆன்சரையும் பெருக்கி எழுதிக்கோங்க. தட் இஸ் அப்ப 21x² y 35xy² மீப்போமா என்னது? 105x² y². இப்ப நம்ம கிட்ட என்ன கிடைச்சிருக்குது? மீப்போமா கிடைச்சிருச்சு, மீப்போவா கிடைச்சிருச்சு. அடுத்தது அங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய f of x g of x ரெண்டையுமே நம்ம பெருக்கி சமமா இல்லையா நம்ம இப்ப செக் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் சமம் மீப்போமா பெருக்கல் மீப்போவா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? அதாவது 21 எக்ஸ் ஸ்கொயர் ஒய், அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? 35 எக்ஸ் ஒய் ஸ்கொயர், அது இங்கே போட்டேன். நெக்ஸ்ட் மீப்போமா என்னது? இங்கே இருக்கிறதா மீப்போமா, தட் இஸ் 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், ஸோ அது இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் மீப்போவா என்னது? தட் இஸ் 7 எக்ஸ் ஒய். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு பெருக்கினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, எப்படி போடணும்? தட் இஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த 21ஐயும் 35ஐயும் பெருக்கலாம். ஸோ 21 35ஆல பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? தட் இஸ் 5 105. நெக்ஸ்ட் 3 63. ஓகே, அப்போ 5 3 735. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குனா 735. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே எக்ஸ் இருக்கு, அப்போ எக்ஸ் கியூப் ஆயிடும். ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்டு என்னது? ஒய் கியூப் ஆயிடும். ரைட், இப்போ அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பாருங்க. ஸோ 105 நம்ம எதால பெருக்கலாம்? 7ஆல பெருக்கலாம். 7 5 35, மிச்சம் 3 1 7, இதுவும் 735 தான். அண்ட் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் என்னாச்சு? எக்ஸ் கியூப். ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் என்னாச்சு? ஒய் கியூப். ஸோ ரெண்டுமே சமம் தானே? ஸோ என்னென்னு எழுதுவீங்க? எனவே எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் சமம் மீப்போமா பெருக்கல் மீப்போவா என சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதுங்க. இதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் கியூப் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதனுடைய மீப்போமா மீப்போவா பார்க்கணும். ஓகே ரைட், அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போறேன்? அவங்களே எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்க சொல்றதுனால நான் இதை டோட்டலாக எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ் கியூப் பிளஸ் 1. நெக்ஸ்ட் என்னது? நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னது? எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்குனா வர ஆன்சர் மீப்போமாவையும் மீப்போவாவையும் பெருக்குனா கிடைக்கிறதுக்கு சமமாக இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிஷன். இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 1க்கு பதிலாக என்ன போடலாம்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 1க்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1ங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 1க்கு பதிலாக நம்ம டோட்டலாக இங்கேருந்து இது வரைக்கும் தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்ட்டு இதை ஃபுல்லாக போட்டுறோம். நெக்ஸ்ட் என்னது? எக்ஸ் பிளஸ் 1, இது அப்படியே நான் போட்டாச்சு. ரைட், அடுத்தது என்ன இருக்கு? ஜி ஆஃப் எக்ஸ், அது என்னது? எக்ஸ் கியூப் பிளஸ் 1, அதுக்கும் இங்கே ஃபார்முலா போட்டிருக்கேன் பாருங்க. தட் இஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் 1க்கு எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. ஸோ அதை நம்ம இங்கே எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இப்போ பெரிய பொழுது மடங்கு பார்க்க போகிறோம். ரைட், அப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1க்கு இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பான்ஷனையுமே அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. தட் இஸ் இதுக்கு பதிலாக இந்த டோட்டலாக இதுக்கு பதிலாக நான் இங்கே ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் நான் போட்டேன். என்னது? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1, இந்த இங்கே இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் பிளஸ் 1க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா எக்ஸ் பிளஸ் 1 இங்கேயும் இருக்கு, அதே போல் இங்கேயும் இருக்கு. ஸோ அப்போ நம்ம ரெண்டுமே இருக்கிறதுனால ஏதோ ஒரு டைம் இங்கே போட்டாலே போதும். நான் அதான் இங்கே போட்டிருக்கோம். அதன் பின்ன நம்ம என்ன எழுதலாம்? இதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அதான் இங்கே எழுதியாச்சு. இதுவே எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1, அடுத்தது எக்ஸ் கியூப் பிளஸ் 1க்கு மீ பெரு பொது வகுத்தி மீப்போவா பார்க்கணும் அப்படின்னாங்கன்னா ஸோ நம்ம பார்த்து வச்சிருக்கோம் இல்லையா, இதுலேயும் ஜென்ரலாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். இங்கே எக்ஸ் பிளஸ் 1 அண்ட் இங்கேயும் எக்ஸ் பிளஸ் 1 மட்டும்தான் ஜென்ரலாக இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்ட்டு தான் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1. ஓகே, நம்ம இதை மட்டும் பார்த்தா போதாது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்குனா அது மீப்போமாவையும் மீப்போவாவையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கணும். அதுதானே கண்டிஷன். இதை ப்ரூவ் பண்ணணும். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 கமா எக்ஸ் கியூப் பிளஸ் 1 மீப்போமா என்னன்னா இதுதான். இது ஃபுல்லாகவே எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 மற்றும் எக்ஸ் கியூப் பிளஸ் 1 மீப்போவா என்ன அப்படின்னா இந்த எக்ஸ் பிளஸ் 1 தான். இப்போ நம்ம என்னன்னு காட்டணும்? தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது ஜி ஆஃப் எக்ஸால பெருக்கப்படும் போது அது எதுக்கு சமமா இருக்குன்னா மீப்போமா மற்றும் மீப்போவாவை பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரி, இப்போ நான் அதான் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கிட்டேன். எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும். தட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1, அதான் இங்கே போட்டேன். நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் பிளஸ் 1, அது இங்கே போட்டாச்சு. ரைட்டு, சரி. அடுத்தது மீப்போமா என்னது? ஸோ இந்த டோட்டலாக இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுக்கோங்க. தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. நெக்ஸ்ட் அதனுடைய மீப்போவா என்னது? எக்ஸ் பிளஸ் 1. ஸோ அதை தூக்கி இங்கே நான் போட்டுக்கிட்டேன். ரைட்டு, இப்போ எல்லாமே பெருக்கல் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சைட் பார்ப்போம். இப்போ பாருங்களேன், இதை நான் இங்கே கொண்டு வரேன். கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் பிளஸ் 1. ஸோ இந்த பக்கமாக எக்ஸ் பிளஸ் 1 கொண்டு போயிடுங்க. ரைட், இது பாருங்களேன், இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? தட் இஸ் நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஃபார்மேட்ல இருக்கு. இங்க பாருங்க, இது ஏ மைனஸ் பி, இது ஏ பிளஸ் பிங்கிற ஃபார்மேட், அதான் இங்க போட்டிருக்கேன். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஃபார்மேட்ல எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் பிளஸ் 1 இருக்கு. இதுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? தட் இஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட். தட் இஸ் இங்க ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு? எக்ஸ் கியூப். பிங்கிற இடத்துல 1 இருக்கு. அப்போ ஏ ஸ்கொயர்ட் அப்படிங்கும்போது எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர்ட். ஓகே,
நமக்கு தெரியும் எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர்னா அடுக்கு விதிப்படி இந்த ரெண்டையுமே நம்ம பெருக்கிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 6 தானே கிடைக்கும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயருக்கு ஆன்சர் என்னன்னா எக்ஸ் பவர் 6. அடுத்து 1 ஸ்கொயர்னா அது 1 எத்தனை தடவை பெருக்கினாலும் 1 தான், அதனால அதை போட்டாச்சு. ரைட். அப்போ டோட்டலா இந்த ரெண்டுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? தட் எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 போடலாம். ஸோ இது டோட்டலா இதுக்கு பதிலாக நம்ம இதை போடலாம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் பிளஸ் 1 அப்படியே எழுதிக்கோங்க. ரைட், சமம் போட்டுக்கோங்க. இப்போ இங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இது எங்க பார்த்தோம்? இங்க பார்த்தோம். எப்படி பண்ணோம்? நம்ம எக்ஸ் கியூப் மைனஸ் 1க்கு பதிலாக நம்ம இதை எக்ஸ்பான்ஷன் கொடுத்தோம் இல்லையா? அதே போல இதுக்கு பதிலாகவும் இந்த ரெண்டுக்கு பதிலாகவும் நம்ம என்ன எழுதலாம்? இது எழுதலாம் தானே. ஸோ அதனால இந்த ரெண்டு டேர்முக்கு பதிலாக நான் என்ன எழுத போறேன்னா தட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 1ன்னு எழுதிக்கிறேன். ரைட், இது ரெண்டுக்கு பதிலானா இந்த ரெண்டுக்கு பதிலாக நான் இதை எழுதிட்டேன். நெக்ஸ்ட் அதே போல இது பாருங்க எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 அது இங்க இருக்கு இல்லையா? ஸோ இங்க இருக்கு இல்லையா? இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? எக்ஸ் கியூப் பிளஸ் 1 எழுதலாம். அப்ப எக்ஸ் கியூப் பிளஸ் 1 ஓகே இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 அப்படியே எழுதிக்கோங்க. இது எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்கு. ஓகே, அப்ப எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் கியூப் பிளஸ் 1க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 தானே இங்க இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? ஸோ இங்க போட்ட எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 அதான் இங்க போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் 1 அப்படியே நீங்க கீழே போட்டுக்கலாம். ரைட், இந்த பக்கம் பாருங்க இந்த எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுட்டோம்? தட் இஸ் எக்ஸ் கியூப் போட்டாச்சு. ஸோ நம்ம இதுக்கு பதிலாக இது போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் இதுக்கு பதிலாகவும் இது போட்டிருந்தோம். ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் பதிலாக நம்ம என்ன போடலாம்? ஸோ இங்க பார்த்த மாதிரி இங்க இதை எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 போடலாம் தானே. அடுத்து இந்த எக்ஸ் பிளஸ் 1 நான் இங்க எழுதிக்கிட்டேன். ரைட், இப்போ பாருங்க இது ரெண்டு சைடுமே எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் சமம் தானே. ஸோ அதனால நம்ம என்ன எழுதணும்? எனவே எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் சமம் மீபோமா பெருக்கல் மீபோவா என சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதுங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ தேர்ட் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் ஒய்னு கொடுத்துட்டு அதே தான் செக் பண்ண சொல்றாங்க. தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் சமம் மீபோமா இன்டூ மீபோவா அப்படிங்கிறத சரிபார்க்க சொல்றாங்க. ரைட், இப்போ நம்ம முதல்ல அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிற பாணிலேயே நம்ம என்ன பண்ணலாம்? பேர் கொடுத்துக்கலாம். தட் இஸ் சொல்யூஷன் எழுதுங்க. தீர்வு என்னது? தட் இஸ் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத எழுதுக்கலாம். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் y plus xy squared. Next g of x இருக்கா? So g of x என்னன்னு எழுதிக்கலாம்? That is x squared plus xy ன்னு எடுத்துக்கலாம். ரைட், இப்போ இந்த x ஸ்கொயர்டை x into y ன்னு எழுதலாம் தானே. அதே போல y ஸ்கொயர்டை y into y ன்னு எழுதலாம் தானே. அதே போல தான் இங்கேயும் பாருங்க x into x plus xy ன்னு எழுதுறோம். ரைட், இது ரெண்டுலையுமே xy காமனா இருக்கு. அப்போ நம்ம இதை வெளியில எடுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவீங்க? தட் இஸ் xy காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா x plus y. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸோ ஜி ஆஃப் எக்ஸ்ல என்ன காமனா இருக்கு? எக்ஸும் பொதுவாக இருக்கிறதுனால நம்ம அதை வெளியில எடுத்தோம்னா என்னன்னு வரும்? எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு வரும். ரைட், இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் இது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்? இப்போ என்ன பார்க்கணும்? மீபோமா எதுக்கு? எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஜி ஆஃப் எக்ஸுக்கும். ரைட், எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன நம்ம பார்த்துருக்கோம்? எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் அதான் இங்கே போட்டாச்சு. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டு போட்டாச்சு. ரைட், இப்போ இதுல எது ஜென்ரலா இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம பொது மடங்கு தான் பார்க்க போறோம். முதல்ல பொது என்ன அப்படின்னு பார்த்தரணும். பொது என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க எக்ஸ் இங்க எக்ஸ். அப்ப நம்ம சமம் எக்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய். ஸோ அதையும் போட்டுக்கோங்க. ஓகே, அது இல்லாம வேற எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நமக்கு மடங்காக இருந்துச்சுன்னா மீதியையும் நம்ம போடணும். ஸோ அப்ப இங்க பாருங்க, இங்க மீதி இருக்கிறது ஒய், இங்க எதுவுமே இல்லை. ஸோ நம்ம கட்டாயமா ஒய்யை போட்டாகணும். ஸோ அப்ப என்னன்னு போடலாம்? முன்னாடி கொண்டாந்துருங்க ஒய்யை. அப்ப எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். இதுதான் வந்து என்னது? மீபோமா. இப்ப மீபோவா எதுக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் ஜி ஆஃப் எக்ஸ்க்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டும் போட்டேன். இப்ப மீ பொதுவா இருக்கணும். அதான் மீ பெரு பொது. அப்ப பொது அப்படி இருக்கணும்னா என்னென்னலாம் பொது இருக்கு பாருங்க. இங்க எக்ஸ் இங்க எக்ஸ். ரைட், அப்ப அதை போடுங்க. ரைட், நெக்ஸ்ட் என்னது? இங்க எக்ஸ் பிளஸ் ஒய், இங்கேயும் எக்ஸ் பிளஸ் ஒய். அப்ப அதையும் போட்டுக்கோங்க. ரைட், இப்ப என்னது? வகுத்தி கேட்குறாங்க. வகுத்தின்னா ஸோ எது பொதுவா இருக்கக்கூடியதோ அது மட்டும்தான். ஏன்னா அது மட்டும்தான் இது ரெண்டையுமே வகுக்க முடியும். அதனால நம்ம அது மட்டும்தான் போடணும். சரி, இங்க மடங்குல பார்த்த மாதிரி ஒய் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு இங்க ஒய்யை தூக்கி இங்க போடக்கூடாது. ஏன்னா இது மீ பெரு பொது வகுத்தி. அதனால இதனுடைய விடை என்ன வருது? எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்குனா கிடைக்கிற விடையானது மீபோமாவையும் மீபோவாவையும் பெருக்குனா கிடைக்கிற விடைக்கு சமமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே முன்னாடி போட்டுட்டு அந்த கண்டிஷனை அப்படியே அப்ளை பண்ணுறேன். தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? தட் இஸ் எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? கணக்குப்படி எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். ரைட்டா, மீபோமா நமக்கு தெரியும், மேலே தான் பார்த்தோம். எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய்.
அண்ட் மீப்போவாங்கிறது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். ரைட், இப்போ நம்ம உள்ளுக்குள்ள பெருக்கிக்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த எக்ஸ் இருக்கு, இங்க இன்னொரு எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டையுமே பெருக்குங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ஒய் அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் என்னன்னு வரும், எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, சமம். இப்போ இங்கே வாங்க, இங்கே இது எக்ஸ், இங்கே இது எக்ஸ், அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆயிடுது. அண்ட் இங்கே ஒரு ஒய் இருக்கு, அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். அப்போ ரெண்டு பக்கமும் சமமா பாருங்க, ஆமா ரெண்டு பக்கமும் சமம். எனவே நம்ம என்ன எழுதணும், தட் இஸ் எனவே எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் சமம் மீப்போமா பெருக்கல் மீப்போவா என சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதுங்க. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். That's all. Like, share and subscribe Shifa Diaries.